எல்லோருக்கும் வணக்கம். என்ன கொடுமைங்க நண்பர்களே, ஏற்கனவே 4 மாசமாக தொடர்ந்து ஷேர் மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்கு. இந்த லட்சணத்தில் இப்போ தொடர்ந்து ஒரு 5 நாட்களாக ஷேர் மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்கு. இதனால என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 5 நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 525 பாயிண்ட் அப்படின்றது இறங்கி இருக்கு. நாங்கெல்லாம் ரொம்ப பிஞ்சு உடம்புயா, அடிக்கு தாங்க மாட்டேயா. இப்படி தொடர்ந்து 5 நாளாக எங்கேயுமே ஏறாம தண்ணிக்குள்ள தூக்கி போட்ட கடப்பாற மாதிரி நேரம் நெட்டுக்குத்துல இறங்கிக்கிட்டு இருக்கீங்களேயா. நான் போய் இன்னைக்கு செய்திகள் எடுத்து பார்க்குறேன். குளோபல் மார்க்கெட்ஸ்ல எவனாவது இதே மாதிரி எங்காவது இறங்கி கிடக்கா அப்படின்ற மாதிரி போய் பார்த்தா அங்கெல்லாம் மிக்சடா இருக்கு. நிறைய இடங்கள்ல பசுமையா இருக்கு, சில இடங்கள்ல கொஞ்சோண்டு தான் இறங்கி இருக்கான். போறவங்க வர்றவங்களையெல்லாம் கூப்பிட்டு நடுவில் உட்கார வச்சு கறிகஞ்சி ஊத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளை மட்டும் போய் ஒரு ஓரமாக போறீங்கயா, உங்களுக்கு விவஸ்தை இல்லை, உங்களுக்கெல்லாம் எப்போ சாப்பாடு வருமோ அப்போ தான் சாப்பாடு போடுவோம் அப்படின்னு நம்மளை மிரட்டி ஒடுக்கி ஒரு ஓரமாக உட்கார வச்ச மாதிரி நம்ம மார்க்கெட்டை 4 மாசமா இறக்கி விட்டது பத்தாம இப்போ அது 5வது மாசமாகவும் தொடர்ந்து இறங்குற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்போதான் நம்ம மார்க்கெட் திரும்பி ஏறும் அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் ஒரு சம்பவம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட் தொடர்ந்து இறங்கி கொண்டிருந்த மார்க்கெட்ல திடீர்னு ப்ரீ பட்ஜெட் ரேலின்னு ஒரு ட்ரிகர் கிடைச்சது. அதாவது பட்ஜெட்ல ஏதாவது ஒரு வேளை ரொம்ப நல்ல விஷயம் வந்துருமோ, ஷேர் மார்க்கெட்டை தூக்கி நிறுத்திடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரீ பட்ஜெட் ரேலின்னு ஒரு 1000 பாயிண்ட் கிடைச்சது. இப்போ அந்த விஷயமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. இனி இவன் எப்ப ஏறுவான்னு தெரியல. சில பேர் நினைப்பாங்க, ஏங்க அவன் முதல்ல இன்னும் இறங்கவே இல்லை, அவன் இறங்கினா தானே ஏதாவது ஒரு ட்ரிகர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி, அப்படித்தான் அவங்க நினைக்கிற மாதிரி இறங்கி இருக்கானா? கிடையாது. 3 மாசத்துக்கு முன்னாடி நவம்பர் மாசத்துல என்ன லெவல் இருந்ததோ கரெக்டா அந்த நவம்பர் மாசத்து லெவல்ல தான் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். அப்ப 3-4 மாதங்களாக இங்க ஒரு விஷயம் இல்லை. இப்படியே இன்னொரு 9 மாசம் ஓட்டி விட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமே முடிஞ்சிருமேடா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய மனசு போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம்? நான் பல யூடியூப் ரீல்ஸ்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் அடிக்கடி சில காமெடிகள் வரும், முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ட்டு. உண்மையிலேயே இந்த ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் முடிச்சு விட்டதுக்கு காரணம் இந்த எஃப்ஐஎஸ் தான். ஏன்னா அவங்க கேஷ் மார்க்கெட்டில் தொடர்ந்து செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நேற்று முடிச்சு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ 2463 கோடி நேற்று விற்று வச்சிருக்காங்க. இன்னைக்கு சென்செக்ஸினுடைய எக்ஸ்பைரி இருக்கக்கூடிய இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்றது எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் பொறுத்து இருந்தா தான் தெரியும். நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல யாருங்க பாவம் அப்படின்னு கேட்டா, இந்த லூப்பின் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் பாவம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க லூப்பின் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா 5% இறங்கி கிடக்குறான். ஆனா இவன்ட்ட என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ரிலேட்டடான செய்தி வருது. ஒரு ப்ராடக்ட்டுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி செய்தி வருது. ஒரு ஃபார்மா கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட்டுக்கு அப்ரூவல் கிடைக்குது, அவங்களுடைய இன்ஸ்பெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அவங்களுடைய ப்ராடக்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்ததுன்னா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ரிலேட்டடான நியூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு செய்தி என்னன்னா, அவங்க இன்னைக்கு ரிசல்ட் வேற வெளியிடுறாங்க. ஒருவேளை ரிசல்ட்டுக்கு தான் பயந்துட்டானா என்னன்றது தெரியல. இது போன்ற செய்திகள் இருந்துமே பாவம் இன்னைக்கு லூப்பின் ஒரு 5% கவுந்து படுத்திருக்கு. ஸோ இன்னைக்கு லூப்பின் ஷேர்ல என்ன செய்தினா, இந்த 2 தான் முக்கிய செய்திகள். அதாவது இந்த பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்துல ஒரு வெட்டினரி டாக்டர் இருப்பார். ரொம்ப வயசாகி கல்யாணமாகாம இருந்து அப்பதான் ஒரு கல்யாணம் ஆயிரு. ஆனா ஃபர்ஸ்ட் நாளே வந்து அந்த ரூமை பூட்டிட்டு சாவியை தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அவர் வந்து விட்டத்தை பார்த்து கொண்டிருப்பாப்புல. அது மாதிரிதான் ஏங்க உங்களுக்கே இந்த நிலைமையா அப்படின்ற மாதிரி எய்ச்சர் மோட்டார் எவ்வளவு பெரிய ஆள், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் எவ்வளவு பெரிய ஆள், விபிஎல் வருண் பிவரேஜஸ் எல்லாம் ஒரு காலத்துல அந்த நிஃப்டி X50 இண்டெக்ஸ்ல எல்லாம் வந்து அவனுடைய கொடி தான் பறந்துகிட்டு இருந்தது. ஆனா உங்களுக்கே இந்த நிலைமையா, என்னையா எல்லாம் விட்டத்தை பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இந்த எய்ச்சர் மோட்டார்ஸ் ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் 6% காலி. ஆனா உண்மையில வந்து பாத்தீங்கன்னா சமீபத்திய பல குவார்டர்களாக கிட்டத்தட்ட செப்டம்பர் 2023 இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா அவனுடைய லாபம் என்பது கன்சிஸ்டன்டாகவே இருந்திருக்கு. ஆனா இந்த குவார்டர்லயும் அதே மாதிரி கன்சிஸ்டன்டா தான் கொடுத்துருக்கான். ஸோ அதையெல்லாம் பேஸ் பண்ணி கடந்த 3 வருடங்களாக உச்சத்திலேயே போய்கிட்டு இருந்த பங்கு இன்னைக்கு அதே கன்சிஸ்டன்ட் ரிசல்ட் கொடுத்தது ஷேர் மார்க்கெட்டுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு 6% இன்னைக்கு நிலவரத்துக்கு இறக்கி விட்டுருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் அவனுடைய ரிசல்ட்டும் பார்க்கும்பொழுது அவனும் ஒரு கன்சிஸ்டன்டான ரிசல்ட்டாக தான் கடந்த 3 குவார்டர்களாக கொடுத்துருக்கான். பட் இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு
எப்படி உழுக்காட்டி இருக்காங்க பாருங்க. எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் ஷேரு, பாவம் ஹாஸ்பிட்டல் ஷேரையே கீழே உழுக்காட்டி வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த வருண் பிவரேஜஸ், அவனை இன்னைக்கு ஒரு 6% இறக்கி விட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா லாஜிக் வைஸ் யாரா இருந்தாலும் இப்படிதான் யோசிப்பாங்க. ஓகே, டிசம்பர்னுடைய குவார்டர்லி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணிட்டு இருந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை விடவும் இந்த தடவை ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி இல்லாம ரொம்ப கம்மியா தான் ரிசல்ட் கொடுத்துருக்கான் அப்படின்றது இந்த ஷேர் மார்க்கெட்ல ஒரு லாஜிக் மாதிரி பார்த்து இன்னைக்கு ஏன் ஒரு 6% இறங்கி இருக்குன்னா அவனுடைய டிசப்பாயிண்டிங் Q3 ரிசல்ட் அப்படின்ற மாதிரி ஒரு காரணமா எடுத்து இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ இந்த பங்குகள்லாம் இன்னைக்கு இறங்கி இருக்கிறதுக்கு Q3 ரிசல்ட் அப்படின்றதா காரணம். இந்த சமயத்துல எல்லா கம்பெனிலுமே Q3 ரிசல்ட் கொடுத்து கவுந்து படுத்துட்டானா அப்படின்னு பார்த்தா இல்ல. சில கம்பெனிஸ் எல்லாம் ஃபைட்டிங் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சன் ஃபார்மா, கிரேசிம் போன்ற கம்பெனி எல்லாம் இந்த சமயத்துல இன்னைக்கு, அதாவது நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய முக்கியமான செய்திகள் வந்தது Q3 ரிசல்ட் கொடுக்கறது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கம்பெனிகள் என்பது கொஞ்சம் குறைவா போயிடுச்சு. ஏன் அப்படின்னா வாலட்டிலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்றது பெரும்பாலும் Q3 ரிசல்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப கம்மியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த டாடா இன்வெஸ்ட் போன்ற ஷேர்கள்லாம் எந்த மாதிரி பெருசா மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்ற மாதிரி அதையெல்லாம் ஏன்னா முக்கியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் பிசினஸ் மாதிரியே தான் ரியல் எஸ்டேட் பிசினஸும். அதுலயும் போய் எவனாவது கடைசியில போய் அதாவது அந்த இடத்தை அனுபவிக்கிறதுனா பிரச்சனை இல்லை. பட் எங்க கிட்ட எல்லாம் பணம் இருக்கு, 2 வருஷத்துக்கு ஒருக்கா நான் போய் நிலம் வாங்குவேன், இடம் வாங்குவேன், அப்படி போய் வாங்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அதுலயும் அந்த ரியல் எஸ்டேட்லயும் ஏதாவது ஒரு இடத்த போய் உச்சாணி கொம்புல யாராவது போய் வாங்கிக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, அதுவும் லாக் தான் ரியல் எஸ்டேட்ல. இப்ப ரியல் எஸ்டேட் செக்டர்ல 2 முக்கியமான செய்திகள் பார்க்கிறோம். ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, ரியல் எஸ்டேட் நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா சில குவார்டர்ல வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, திடீர்னு 900 கோடி ப்ராஃபிட் பண்ணுவாங்க, அப்புறம் பார்த்தா வெறும் 32 கோடி. யார்? இந்த பிரஸ்டீஜ் எஸ்டேட் அப்படின்ற கம்பெனி கடந்த டிசம்பர் 2024 குவார்டர்ல வெறும் 32 கோடி தான் லாபம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. எதனால? அவங்ககிட்டயும் இடத்த வாங்கி அவங்களும் பில் பண்ணி வித்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு குவார்டர்ல கரெக்டா சேல்ஸ் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி கும்பா பாடி படுத்துக்கிடுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு கீழ் நோக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க இந்த பிரஸ்டீஜ் எஸ்டேட். இந்த சமயத்துல வந்து இந்த மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் அப்படின்றத போய் எடுத்து பார்த்தா அப்படியே மாத்தி பண்ணியிருக்கான். இங்க பாத்தீங்களா, சில குவார்டர்களுக்கு முன்னாடி சுமாரான லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் இந்த குவார்டர்ல தடாரடியாக 945 கோடி லாபம் அப்படின்றது அவனுடைய ரிசல்ட் சொல்லுது. அதே மாதிரி பிரிகேட் என்டர்பிரைசஸ் எப்படின்னு எடுத்து பார்த்தா அவனுமே வந்து ஓரளவுக்கு நல்லபடியாக அவனுடைய குவார்டர்லி ரிசல்ட் காமிச்சிருக்கான். ஆனா அதே சமயம் நீங்க DLF அப்படின்றது போய் எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் இருக்கிறதுலே பெரிய கம்பெனி DLF. நிறைய சூப்பரான பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி வித்து விட்டுருவான். பெரிய அளவில் கோடி கணக்கில் இடத்தெல்லாம் பிடிச்சி வித்து விட்டுறது, அதை டெவலப் பண்ணி வித்து விட்டுறதுன்னு பெரிய அளவுலையும் பண்ற ஆளுங்க. அவங்களுடைய லாபம் இந்த குவார்டர்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இறங்கித்தான் இருக்கு. ஸோ அப்போ ஷேர் மார்க்கெட் ஏறி இறங்கிட்டு இருக்கும் பொழுது ஷேர் மார்க்கெட் இறங்குதுன்னா மற்ற இடத்துலையும் எங்கேயோ பொருளாதாரத்தில் அடி வாங்கிக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம் தான். இந்த சமயத்தில் வந்து ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஒரு ஷேர்ல ஒரு செய்தி வருது. அந்த ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ்னுடைய குவார்டர்லி ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா அதுவும் ஏறுமுகம் இறங்கு முகமாக தான் இருக்கு. அதுக்கு செப்டம்பர் 2024 குவார்டர்லாம் லாஸ்ட்லேயே கூட ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். அதுல என்ன ஒரு செய்தி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரைம் லேண்ட் பார்சல் இருக்கிறதுலே சிட்டி சென்டர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அது வேற எதுவும் இல்லை, கோயம்பேடு. அங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இப்ப சென்னையிலிருந்து, அதாவது சென்னை சென்டர்ல இருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு கோயம்பேடு. இருந்தாலும் அதெல்லாம் இப்ப ரொம்பவுமே பிரைம் லேண்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக மொத்தம் கோல்டுக்கு ஒண்ணுதான் பெருசா பாயாசம் இல்லை, அவன் இறங்கினாலும் ஏறிடுறான். மற்றபடி ரியல் எஸ்டேட் ஆகட்டும், ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், வாலட்டிலிட்டிக்கு உட்பட்டது அப்படின்ற மாதிரி தான் இன்றைய தேதியில் இருக்கு. அதுலயும் யாரு பெருசா லாக் ஆவாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ரெண்டுலையுமே உச்சாணி கொம்புல வாங்குறவங்க தான் லாக் ஆகிக்குவாங்க. கீழே அடிவாரத்துல ஒரு சென்ட் 5 லட்சம் 1 லட்சம் 10,000க்கு வாங்கினவங்களுக்கு எல்லாம் அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு லாபம் தான். ஸோ எந்த ஒரு சொத்தாலும் முதல்லயே போய் துண்டு சீட்டு போட்டு இடம் பிடிச்சி உட்காந்துக்கணும் அப்படின்றதான் இது போன்ற பிசினஸ்களுடைய Q3 ரிசல்ட் அப்படின்றது காமிக்குது. ஆஹா, என்னங்க இது நண்பர்களே, காதல் அப்படியே இன்பத்தேன் வந்து பாயுது. அதாவது நம்ம கையில பணம் அதிகமாக பொருளை கூடுற வழியில வந்து இன்னொரு வழி என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், என் ஃப்ரெண்ட் எல்லாம் அடிக்கடி சென்னையிலேருந்து திருப்பூர் வந்துட்டு போவான் கார்லயே. அதுல பெட்ரோலுக்கு நிகராக அல்லது அதுக்கு பாதி அளவுல வந்து அவனுக்கு டோல்கேட் ஃபீஸும் வந்துடும். ஆனா இப்போ ஒரு செய்தி என்ன அப்படின்றது நம்ம படிக்கிறோம்னு பாத்தீங்கன்னாக்கா,
வெறும் 3000 ரூபாய் கட்டினா போதும் ஒரு வருஷத்துக்கு, அதுக்கப்புறம் நம்ம டோல்கேட் எங்க வேணாலும் கட்ட வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம நியூஸ்ல படிக்கிறோம். இது எப்ப அமலுக்கு வருது என்ன அப்படின்றது தெரியல. ஆனா இதையும் நம்மளால ஏதாவது குறுக்கு முறுக்கா இந்த ஃபாஸ்டேக் ஸ்டிக்கரை எடுத்து வேற இதுல மாத்த முடியுமா அப்படின்றதெல்லாம் தெரியல. ஏன்னா இப்போ ஒரு லைட் அடிச்சு அது ஸ்கேன் பண்ணுன்னு வச்சுங்களேன், ஆக்சுவலா எப்படி இருக்கணும், கீழே இருக்கக்கூடிய வண்டி நம்பர் அந்த ஃபாஸ்டேக் ரெண்டையுமே ஸ்கேன் பண்ற மாதிரி தான் இருக்கணும். ஆனா இப்ப அந்த மாதிரி பண்ணுதா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. இப்ப இந்த ஸ்டிக்கரை கழட்டி வேற ஒண்ணுல கொண்டு இதுக்கு 3000 ரூபாய் பணத்தை கட்டிட்டு இதே ஸ்டிக்கரே கொண்டு வேற ஏதாவது ஒரு கார்ல ஓட்டிட்டா என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் தெரியல. என்ன ஆகும், பிடிச்சி ஜெயில போட்டுரும் ஓய் அப்படின்ற மாதிரி தான் கவர்மெண்ட் நினைக்கும். உங்களை எல்லாம் வச்சு ஒரு திட்டத்தை கூட கொண்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. எனிவே ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா, முதல்ல நான் ஓடி போய் 3000 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு கட்டிட்டீங்கன்னா சார்ஜ் வேண்டியது இல்லைன்னா நான் ஓடி போய் இந்த 3000 ரூபாய் கட்டிடுவேன். அதுக்கப்புறம் சென்னை என்னங்க, சென்னை நேர காஷ்மீர் தான் நான் போவேன். இப்படி செய்தி வந்திருக்கக்கூடிய சமயத்துல இந்த ஐஆர்பி இன்ஃப்ரா அப்படின்ற ஷேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 3% இறங்கியிருக்கான். கடந்த ஒரு மாதமாக பார்க்கும் பொழுது மேலையும் ஏறி வரல, கீழையும் ஏறி வரல. இந்த சமயத்துல இதுல ஒரு சந்தோஷமான செய்தி தான் வந்திருக்கு. இருந்தாலும் அது ஒன்றும் பெருசா மேல் நோக்கி ஏறி வரல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது தெரியல. என்ன ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய ப்ராஜெக்ட் வைஸ் டோல் ரெவன்யூ அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஃபிகர் மில்லியன்ஸ்ல இருக்கு. அப்ப ஜனவரி 2024 1454 மில்லியன் ரூபாய்கள் அப்படின்ற இந்த சமயத்துல இந்த ஜனவரி 2025 இன்க்ரீஸ் ஆயிதான் இருக்கு. நிறைய ப்ராஜெக்டுகள்ல அவங்களுக்கு நல்லபடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய பொருளாதாரம் இன்னுமே உயிர்ப்போட தான் இருக்கு. பொருளாதாரம் நல்லா இல்லைன்னா அப்புறம் யாரு டோல்கேட்ல எப்படி கலெக்ஷன் வரும், எல்லாம் வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. பட் அதே சமயத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த டோல்கேட்டினுடைய ஃபீஸை நம்பி இருக்கக்கூடிய கம்பெனிகள் இருக்கு. பட் அவங்க இப்படி கூட யோசிச்சு பாருங்களேன், 10 கார் இருந்ததுன்னா 10 காருமே சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா 10 காருமே 3000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் ஆச்சு. 30,000 ரூபாயினுடைய வட்டியும் இவங்களுக்கு தான் போகும். ஸோ எனக்கு என்னமோ இது வின் செய்தி மாதிரி தான் தெரியுது. எனக்கு என்னமோ இந்த கவர்மெண்ட் டக்குன்னு அப்படியே இந்த பக்கம் திரும்பிடுச்சு. அதாவது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் கார்பரேட்னு ஒன்று இருக்கு. இந்த கார்பரேட் மூலியமாக ஏர்ன் பண்ணி வாழ்க்கையை நடத்தக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ்னு இருக்கு. திடீர்னு பார்த்தா இந்த கவர்மெண்ட் திடீர்னு இண்டிவிஜுவல்ஸ் கையில் அதிகமாக பணத்தை பொருளை விடணுமோ அப்படின்ற மாதிரி நினைச்சு இந்த பக்கம் திரும்பிட்டாங்களான்னு தெரியல. பட் உலகத்திலேயே ஒரு கசப்பான உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா அப்படின்றது நல்லா இருந்ததுனா தான் மற்ற இதர கண்ட்ரிகள் நல்லபடியா இருக்கும். ஏன்னா அது இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம். அதனால அவன் சில விஷயங்கள்ல பெரிய உலக போலீஸ்கார மாதிரி நடந்துக்க தான் செய்வான். இருந்தாலும் அவன் நல்லா இருந்தாதான் மற்ற இடங்களும் நல்லா இருக்கும். இல்லைன்னா இவனை விட யாராவது ஒருத்தர் பெரிய ஆளா இருக்கணும். அதே மாதிரி ஒரு உலக நாடை விட்டுட்டு ஒரு வீட்டுக்குள்ள வந்தோம்னு வச்சுங்களேன், இந்த வீட்டுக்குள்ள பார்க்கும் பொழுது எல்லாருமே நல்லா இருக்கணும். இருந்தாலும் அப்பா அம்மா யாரு அதிகமா பணம் ஏர்ன் பண்றாங்களோ அப்பா அம்மா அப்படின்றது பார்க்கும்பொழுது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க நல்லபடியா சம்பாதிக்க தான் செய்யணும். அந்த சமயத்துல குழந்தைகள்லாம் அவங்க சொல்படி கேட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணதான் செய்யணும். ஸோ ஒரு கம்பெனி அப்படின்றது நல்லா இருந்தா தான் அவங்கள வச்சு ஒரு 1000 பேர் நல்லபடியா இருக்க முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கார்பரேட் கம்பெனிஸ்க்கும் ஏதாவது பெனிஃபிட் வரணும், அதே மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கும் பெனிஃபிட் வரணும். 2 பேர்த்துக்குமே வரணும். செஞ்சா இவங்களுக்கு ஒரு 2-3 வருஷம் செய்யறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவும் செய்யாம இவங்களுக்கு ஒரு 2-3 வருஷம் அப்படி செய்யறது அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு என்னமோ அது இப்படி ஃபிளக்சுவேஷனாவே தான் இருக்கும். growth இப்படி மேல் நோக்கி வராதோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ வரக்கூடிய நாட்களில் கார்பரேட் கம்பெனிஸ்க்கும் ஏதாவது ஒரு மேஜரா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆஹா, எங்களுடைய தியாக செம்மல் ஐஓபி அப்படின்ற ஷேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்க நண்பர்களே, நல்லவனுக்கு காலம் இல்லை அப்படின்ற மாதிரி பாவம் இன்னைக்கு அது ஒரு 3% கும்பா பாடி விட்டுருக்காங்க. ஆனா எப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்தில் போன வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமையில தான் ரிப்போ ரேட் அப்படின்றது குறைச்சாங்க நம்மளுடைய ஆர்பி. உடனே அது மற்றவங்களுக்கு பாஸ் ஆன் ஆகக்கூடிய வழியில அவங்க கடனுக்கு வெளியே கொடுக்கக்கூடிய ரேட் நாங்களும் குறைக்கிறோம் அப்படின்ற மாதிரி 9.1% குறைச்சு விட்டுருக்காங்க ஐஓபி. ஐபிஓக்கள்ல ஏதாவது செய்திகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிஓல தற்சமயத்துக்கு ஓப்பனா இருக்கக்கூடிய ஏதாவது ஐபிஓ இருக்குன்னா இந்த அஜாக்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்ற ஐபிஓ ஓப்பனா இருக்கு. பிப்ரவரி 12 நாளைக்கு க்ளோஸ் ஆகுது. இந்த ஐபிஓ பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஐயோ எங்களுக்கு அந்த ஷேரே வேண்டாம் சாமி அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு நிலைமை போய்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு ஷேர் கொடுக்குறேன் அப்படின்றாங்க,
அதுக்கு வந்து 0.38% தான் போட்டி போடுறாங்கன்னு வச்சுங்களேன். முதல்ல வந்து ஒரு ஷேர் நல்ல ஐபிஓ இருந்ததுன்னா ஒரு ஷேர் அவன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட 50 பேர் 60 பேர் போட்டி போடுவாங்க ஒரு ஷேருக்கு. ஆனால் இப்போ ஒரு ஷேர் அவங்க கொடுக்குற அப்படின்றாங்க. அதனுடைய போட்டி என்பது ரொம்ப கம்மியாக இருக்கு. இதுக்கு ஏன் என்ன காரணம் அப்படின்னா, கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்ற கான்செப்டின் படி இது ஒன்றும் பெருசதில் உபயோகமே இருக்காது அப்படின்ற ஒரு காரணத்தினாலே அந்த ஐபிஓ இந்த மாதிரி கீழே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் வந்து வாலடைல் ஸ்டாக் அப்படிம்பாங்க. அவன் பாட்டு ஏறி இறங்கிட்டு இருப்பான். என்னையா எதுக்கியா ஏறினேன் எதுக்கியா இறங்கினேன்றதே யாருக்கும் புரியாது. அப்படி ஒரு ஷேருக்கு ஒரு உதாரணம் அப்படின்றதா இந்த எஸ்பிஎஃப்சி. அவன் ஏதாவது ஒன்று இறங்குவான் ஏறுவான் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு இவன் என்ன பண்ண போறான்றது தெரியல. பட் இந்த ஷேர்னுடைய செய்தி இன்னைக்கு என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 400 crore பக்கத்தில் பிரிட்டிஷ் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற இடத்துல இருந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. எதுக்கு அப்படின்னா, பெண் தொழிலதிபர்களுக்காக. ஆஹா, வீட்டம்மாகிட்ட கோல்டு இருக்கிறதுனால ஏதோ சாப்பாடு கிடைக்குது அப்படின்ற மாதிரி இந்த கோல்டினுடைய விலை தொடர்ந்து உச்சத்திலேயே தான் போய்கிட்டு இருக்கு. இது ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கு இந்த நேரத்தில். ஏன்னா எல்லாத்தினுடைய வீட்லையும் கோல்டு இருக்கும். அது ஏறுறது ஒரு வகையில் சந்தோஷம்தான், ஏறுறது இன்னொரு வகையில் கவலையாக இருக்கும். ஏன்னா எதிர்கால சந்தையினருக்கு இன்னும் கோல்டு எடுத்து வைக்கலையே அப்படின்ட்டு. எது எப்படியோ கோல்டு இப்போதைக்கு மேல் நோக்கி ஏறிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, இந்த சமயத்தில் ஒரு செய்தி. இந்த சன் டிவி அப்படின்றது தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும். அந்த சன் டிவி வந்து இன்னைக்கு 1% மேல் நோக்கி ஏறி இருக்கு. அதாவது மார்க்கெட்டே கீழே குப்பரப்படுத்திருக்கக்கூடிய நிலைமையில இந்த சன் டிவி அப்படின்றது 1% ஏறி இருக்கு. ஏன் அப்படின்னா, சமீபத்தில் தான் அதனுடைய ரிசல்ட் அப்படின்றது வெளியே வந்துருது. அந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் குவார்டர்ல விட அவங்க லாபம் என்பது கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. வெறும் 363 கோடி தான் பண்ணியிருக்காங்க இந்த டிசம்பர் குவார்டர்ல. பட் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் ரிசல்ட் வெளியானதுக்கு அப்புறம் தற்போதைக்கு ஒரு சிறிய பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி இந்த சன் டிவி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுல இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, நல்லவன் எவனுமே இல்லை. ஏகப்பட்ட கம்பெனிகள் கீழே இறங்கித்தான் கிடக்கு. இருந்தாலும் ஒரு அக்னி நட்சத்திரமாக இந்த கோட்டக் பேங்க் அப்படின்ற ஷேர்ல ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 52 வீக் ஹை பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். ஏகப்பட்ட பேர் திருஷ்டி வச்சிருப்பாங்க போல. காலையில் வந்து பார்த்தோன்னே இந்த கம்பெனி 52 வீக் ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க போல. இப்போ போய் எடுத்து பார்த்தா 2% காலி. இருந்தாலும் இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க்னுடைய செய்தி என்னன்னா, அது இருக்கிறதுலே ஒரு 52 வீக் ஹை அப்படின்ற இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதா இந்த கோட்டக் பேங்க்னுடைய செய்தி. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.